ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதித்து, நீர் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெஸ்ட் கவுன்சிலரா எங்க இருங்கன்னா எல்லாத்தையும் எனக்குள்ளேயே வச்சிருங்க ஆண்டவர், எனக்குள்ளேயே வச்சிருங்க ஆண்டவர். எனக்கு பார்த்த உடனே செய்யலான்னு தோணணும், இல்லைன்னா செய்யக்கூடாதுன்னு எனக்கு தோணணும். இது ஆபத்து, இது நஷ்டம் அப்படின்னு எனக்கு தோணணும். இது சரி, இது தவறு அப்படின்னு எனக்குள்ள தோணணும். எனக்குள்ள ஒரு சக்தியை இப்போ வைங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் கண்காணித்து செய்யக்கூடிய அந்த ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை எனக்குள்ள கர்த்தர் கிருபையாய், கர்த்தர் இரக்கமாய் கர்த்தர் தருவாராக. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. உங்களுக்கு நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். இப்போ படிக்கிற பிள்ளை மேல கர்த்தருடைய மகிமை வைக்கப்படுது. அவன் எந்த இடத்துல படிச்சுட்டு இருந்தாலும் இப்போ கர்த்தருடைய ஞானம் அந்த பிள்ளைய போய் தொடுது, அந்த மகளை போய் தொடுது. அப்படியே இந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல ஜெபம் பண்ணுங்க. சத்தியத்தை கேட்க கேட்க அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க யாருக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைய பேரை தொட்டுட்டே இருக்கிறாரு. கர்த்தருடைய வல்லமை அந்த பிள்ளையை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. தகப்பனே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. இரக்கம் செய்கிறவர், தயவு பாராட்டுகிறவர், அன்பு நிறைந்தவர், ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவை கொடுக்கிற கர்த்தர். அப்பா, இப்பொழுது எங்களுக்குள்ளேயே நல்லது எது, கெட்டது எது என்று அறிகிற அந்த ஞானம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது தவறு, எது சரி, அந்த ஞானம் இப்பொழுது இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் வெளிப்படுவதாக ராஜா. இதை எப்படி தாண்டணும்ன்ற அந்த மகிமை உங்க பிள்ளைகளை மேல இப்ப வெளிப்படட்டும். இதை எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த ஞானத்தை எங்களுடைய மாமிச பிரகாரம் அல்ல, உங்க பிரகாரம், நீங்க நினைக்கிற பிரகாரம் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு கிருபை, அதை செய்து முடிக்கக்கூடிய கிருபை, அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு கிருபையை தாரும், அதை செய்து முடிக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், 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 நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. ஆமென். இப்போ இந்த எஃப்எம் ரேடியோ இது இன்னைக்கு ரொம்ப டல் ஆயிடுச்சு. இந்த யூடியூப் எல்லாம் வந்ததுனால இந்த எஃப்எம் ரேடியோ கொஞ்சம் அவுட் ஆஃப் பேஷன் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த ஜியோ எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாய் நம்முடைய தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாய் தமிழ்நாட்டில் இது பண்ணிட்டு இருந்தது என்னன்னா இந்த எஃப்எம் தான். எங்கே போனாலும் என்ன ஓடும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே போனாலும் எஃப்எம் ஓடிட்டே இருக்கும். எஃப்எம்ல பாட்டு போடுவாங்க. அந்த டேப் ரிகார்டை எஃப்எம்முக்குன்னு தனியாக டேப் ரிகார்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வீட்டிலே ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு வாலிப தங்கச்சி, அந்த தங்கச்சி என்னென்னமோ பேசுகிறா. அவள் சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்றது அவங்க அம்மாவுக்கே தெரில. என்னமோ யாரையோ ஒரு பையனை பார்த்துருக்காளாமா, கொஞ்சம் அவளை அந்த பையனை எப்படின்னு கரெக்டாக இடம் சொன்னான்னா அவளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் நான் கேட்டால் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறா பாஸ்டர், நீங்கள் கேளுங்க அப்படின்ற. ஸோ நான் உட்கார வச்சு அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் அந்த புள்ள கதையாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஓயாமல் ராத்திரி பகலா காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு இந்த எஃப்எம் இருக்குல்ல, எஃப்எம்ல ஒரு பாட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒரு மெயில், ஒரு பையன் பேசுவான், இல்லைன்னா ஒரு பொண்ணு பேசுவாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு பையன் அதில் அடுத்த பாட்டு என்ன வரப்போகுது அப்படின்றத குறித்து கொஞ்சம் பேசிட்டு அடுத்த பாட்டு போடுவான். அந்த பாப்பா என்ன பண்ணிட்டான்னா, நிறைய எஃப்எம் கேட்கறதுனால அந்த பையன் தான் கூட மட்டும் பேசுறது மாதிரி அவன் நினைச்சிட்டான். அவன் எஃப்எம்ல ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து அவன் பேசி, அதுவும் அப்ப பேசுறது கிடையாது, நேற்றைக்கு பேசினதை இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அது தெரியாம அவன் டைரக்டா யார்கிட்டையும் பேசல, எங்கிட்ட மட்டும்தான் அவன் பேசுறான்னு இவ்வளவு ஒரு கற்பனையை பண்ணி அந்த பையன் பேசுறதெல்லாம் அவன் எஃப்எம்ல பேசுறத தன்னை நேசிக்கிறதா நினைச்சிட்டு இதா வீட்டுக்கு வெளியே வந்துட்டான். நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறான், நாளானைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறான். அப்படியே ஒரு மன பிரம்மினால அந்த பிள்ளை அப்படியே போச்சு. அவளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலை. இப்போ இன்றைக்கு இருக்கிற உலகத்துல பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு எஃப்எம் கேட்டுட்டு இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்ச பிள்ளைங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது பொய், இது உண்மை இல்லை, இதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது,
அப்படின்ற ஒரு ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையாய் தரணும். பாருங்க, நிறைய பேர் முடி வெட்டிடுவாங்க. ஸ்டைல் ஒரு சினிமாவில் ஏதாவது ஒரு ஸ்டைல் வந்துச்சுன்னா அந்த ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரிலாம் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்ப்பா இப்படி பண்ணுற? அவன் என்னமோ ரூமுக்குள்ளே நடிக்கிறத போட்டு அது உண்மைன்னு நினச்சி நீ இப்படி பண்ணுறியப்பா அப்படின்னும் போது அந்த அறிவு எப்போ நம்முடைய பிள்ளைக்கு வரும்? அந்த அறிவை கர்த்தரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் தருவாராக. ஆமென் சொல்லு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் சோர்ந்து போக வேண்டாம் தேவனுடைய பிள்ளை. எனக்கு நடக்கவே தெரியல, எனக்கு நடக்கவே தெரியல, எனக்கு நடக்கவே தெரியல. நான் அடிக்கடி விழுந்து போறேன், ஆனா நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பிக்கிற கர்த்தர். சுயபலத்தால் ஓட பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓட பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து நடக்க முடியல. என் சொல்பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல, என் கால் பலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சொல்பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல, என் கால் பலத்தால் கடந்து கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில். ஒரு விஷயம் கூட கையை உயர்த்தி. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இசப்பா, நடக்க முடியல. திரும்ப திரும்ப. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தை ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தை ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள். முடிஞ்சவன் கையை உயர்த்தி. நடக்க முடியல அப்பா. இந்த உபவாச ஜெபத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அந்த கிருபை, இந்த பிரச்சனைகளை தாண்டக்கூடிய அந்த கிருபை கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. என் ஆழ்வலத்தால் ஆழ பார்த்த ஆழ முடியல, என் படபலத்தால் படைக்க முடியல. என் ஆழ்வலத்தால் ஆழ பார்த்த ஆழ முடியல, என் பணபலத்தால் படைக்க முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்த ஒண்ணும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்த வாழ சொல்லு. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்த ஒண்ணும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ முடியல, நடக்க முடியல டாடி. அப்பா இப்ப அந்த கிருபை, இப்ப அந்த கிருபை, இப்ப அந்த கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதை கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள். கைகளை மேல உயர்த்தி. நடக்க முடியல டாடி, என்னால தனியா நடக்கவே முடியல, என்னால தனியவே நடக்க முடியலப்பா. இப்போ இப்போ இப்போ
இப்போ இப்போ நீர் எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும். நீர் கற்றுக் கொடுக்கிறவர், நீர் கற்றுக் கொடுக்கிறவர், நீர் சொல்லி தருகிறவர், என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர், நான் உனக்கு போதித்து நடப்பேன் என்று சொன்னவர். இயேசுவே எனக்குள்ளே இப்பொழுது குடிகொள்ளுவீராக ராஜா. நன்றி. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நான் தருவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நான் உனக்கு தருவேன், தருவேன், தருவேன். நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், நமக்கு சொல்லி தந்து நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நல்லதையும் கெட்டதையும் அறியக்கூடிய ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தருகிற கர்த்தர். அதான் ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபினால் திருப்தியாக்கும். ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தரணும்னா, நமக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்னன்னா, காலைதோறும் அவருடைய கிருபைகள், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. சோ உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். அதிகாலை ஜெபம் யாரெல்லாம் பண்றாங்களோ, இன்னொன்னு நல்லா ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்திலேயே என்ன இருக்கு அப்படின்னா ஞானம் இருக்கு. ஜெபம் பண்றதுலயே என்ன இருக்குது? எல்லாருடைய முதல் ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்ததில்லை. வேதத்துல எத்தனையோ பேர் முதல் ஜெபம் பண்ணாங்க, பதில் கொடுத்ததில்லை. ஆனா சாலோமோனுடைய ஜெபத்துக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே பதில் வந்துருச்சு. காரணம் என்னன்னா, அவனுடைய ஜெபம் அப்படி ஜெபம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் அப்படின்றது என்னன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்ட்டு சிந்தை எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கு. என்ன நம்ம அது ஜெபம் அல்ல, அது ஜெபம் அல்ல. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு. ஜெபத்துல கூட என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, வெறும் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன்னு அந்த கணக்கு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. கணக்கு சொல்ல வேண்டாம். இப்போ நிறைய பேர் குறைச்சிட்டாங்க. சிலர் இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் இருக்கு பாருங்க. இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு நான் பெரிய யுத்தத்தை தாண்டிட்டேன்ற மாதிரி. இல்ல, நீங்கள் 1000 ஸ்தோத்திர பலியை சொல்லுகிறது எனக்கு சந்தோஷம், அது நல்லதுதான், அது கெட்டதுன்னு நான் சொல்லல. ஆண்டவரோட நடக்கிறதுக்கு நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அது மனுஷங்க அங்கீகரிக்கிறாங்களோ இல்ல யாரும் அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இந்த 1000 ஸ்தோத்திர பலியை முழு இருதயத்தோட எத்தனை பேர் சொல்றாங்க? முழு மனசோட எத்தனை பேர் சொல்லுங்க? கர்த்தாவே நல்லவர், நீர் பெரியவர் அப்படின்னு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த சுப்ரவாதம், நம்ம நிறைய பேர் இந்துல இருந்து வந்திருப்பீங்கன்னு வைங்களேன். இந்துக்களுடைய வீட்டுல எல்லா வீட்லயுமே காலையில எந்திரிச்ச உடனே என்ன போடுவாங்க? சுப்ரவாதம் கேட்டிருக்கீங்களா? அப்படின்னு. ஆனா உண்மையிலே எனக்கு இந்த ராகம் மட்டும்தான் தெரியுமே தவிர அதுல என்ன சொல்றாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் விளங்கி கொண்டதே கிடையாது. அது விளங்கினதே இல்லை. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என்ன சொல்றாங்கன்னே தெரியல. என்னமோ ஆனா அந்த ராகம் வச்சு டெய்லி கேட்கறதுனால அந்த ராகம் மனப்பாடமா இருக்குது. ஆனா நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் சுப்ரவாதம் ஓடும். ஆனா என்னன்னா அது அப்படி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுவது சுப்ரவாதம் வாசிக்கிற மாதிரி நம்ம பண்ணிட முடியாது. அப்படியே இன்னைக்கு ஒரு கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்னு பண்ண முடியாது. இது என்னன்னா உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். ஜெபம், ஆராதனை, ஆண்டவரை தேடுகிறதெல்லாம் நம்முடைய உணர்வு பூர்வமாய் கிறிஸ்டியானிட்டியா இருக்கிறதுனால அல்ல. எதுக்கு செல்ல வேண்டியது? எனக்கும் என் தேவனுக்கும் இருக்கிற. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இத்தனை பேரும் வெள்ளிக்கிழமையானால் ஃபாஸ்டிங் பிரேயர் நம்ம அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு அல்ல. இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம், இங்க வந்ததுக்கு ஒரு ஜெபம், இங்க வந்ததுக்கு ஒரு அர்த்தம். ஆண்டவரே, நான் இன்றைக்கு உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உள்ளிந்திரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர். அப்படி ஒரு முழு மனதோட நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த ஆராதனை இங்கே சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது கிரியை செய்யாமல் போகவே போகாது. கிரியை செய்யாம போகாது. அப்போ எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் போதித்து நடத்தணும் அப்படின்னா நீங்க எப்போன்னா அந்த நாள் ஆரம்பத்துல அதிகாலையில உங்களுடைய வாழ்க்கையை, அதிகாலை ஜெபம் பண்ணாதவர்கள், அதிகாலை ஜெபம் இல்லாதவர்கள்,
அத்தனை பேரும் இந்த அதிகாலை ஜபத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். மன்னா காலையில பெய்கிற மன்னா தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 10 மணிக்கு மேல மன்னாவை போய் பார்த்தா மன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்னா உருக ஆரம்பிச்சிடும். அந்த மன்னாவனால பிரயோஜனமே இல்லை. அதனால காலைதோறும் அப்படி கிருபைகள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஸோ நம்பர் 1, முதலாவது, இன்றைக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பெருத்த ஆசீர்வாதம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து கெஞ்சுற ஆண்டவரே, அழுற ஆண்டவரே, கேட்கிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பற்றி பிடிக்கட்டும். ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பனார், பிரதர் ரொம்ப உடஞ்சு போய் வந்திருக்கிறது உண்மைதான். எனக்கு ஜெயிக்கவே முடியல, எனக்கு ஜெயிக்கவே தெரியல, எனக்கு தாண்டவே தெரியல, எனக்கு எப்படி பண்ணணும்னே தெரியல, எனக்கு தெரியல 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 தெரியலையே அப்படின்ற அந்த வார்த்தையை யாருடைய இருதயத்துல இருந்தெல்லாம் பேசுறாங்களோ, ஆண்டவரை பார்த்து எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஒரு இரக்கம் கடந்து வருகிறத நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கையை மட்டும் மேல உயர்த்தி, எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு, எனக்கு தெரியல ஆண்டவரே, இனி எப்படி என் பாசத்தை வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, இனி எவ்வளவு நாள் இந்த வீட்டுக்கு உழைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு தெரியலப்பா, இவங்க மனசை என் பக்கமா திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல ஆண்டவரே. சொல்லுங்க, தெரியல அப்படின்ற வார்த்தையை கையை உயர்த்தி இதுவரைக்கும் மனுஷங்கிட்ட சொல்லிருக்கலாம், இப்ப ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே. கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் தெரியல அப்படின்ற அந்த வார்த்தையை ஏசப்பாட்ட சொன்னா கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு தெரிய வைக்காம போக மாட்டாரு. ஆமென். அந்த வார்த்தைக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறவர். சொல்லுங்க, அப்பா பார்த்து என்ன காரியம் தெரியலையோ, ஹல்லேலூயா, அவருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய வல்லமை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்துல இறங்கி வருகிறது. கர்த்தர் நிறைய பேருக்கு ஞானத்தினால கர்த்தர் நிரப்புறார். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைய பேருக்கு நிறைவேறுகிறது. சிஸ்டர், பிரதர், இல்ல ஆண்டவர் உங்களுடைய எதிரியை காட்டிலும் கர்த்தர் உங்களை தேறினவனாய் நிக்க பெற போறாரு. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களை ஞானவானா பார்க்க போறாங்க, உங்களை ஞானவானா பார்க்க போறாங்க. கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுகிற விதமாய் கர்த்தர் வைக்க போறாரு. கேளுங்க, இயேசுவே, என் குடும்பத்தை நடத்த, என் வேலையை நடத்த, என்னுடைய சூழ்நிலைகளை சரி பண்ணுவதற்கு இப்பொழுது எனக்கு தெரியலப்பா, எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலப்பா, தெரியலப்பா, தெரியலன்னு சொல்லும் போதே கற்றுக் கொடுக்கிறவர் என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் சொல்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் ஆழ்வலத்தால் ஆள பார்த்தேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியும், என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன். எல்லாருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஒரு ஜெபமா வரட்டும். எஸ் எஸ், ஆமென். கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த உபவாச ஜெபத்துல உலாவி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இல்ல சகோதரனே, இல்ல சகோதரியே, இல்ல, கண்டிப்பா கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நான் உனக்கு போதித்து, அவரே உங்களுக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் அந்த ஸ்பிரிட், அந்த வல்லமை என் ஆழ்வலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒண்ணும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி, நடக்க முடியல டாடி,
என்னால அதை தாண்டவே முடியல ஆண்டவரே, தடக்க முடியல ஏசப்பா. மகிமை மகிமை ஒவ்வொருத்தர் மேலே இந்த சத்தத்தை எங்கிருந்தெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ, எவ்வளவு தூரத்துல இருந்து உச்சரித்தாலும் அந்த வல்லம் அவங்க மேல அப்படியே கடந்து வரட்டும்பா, கடந்து வரட்டும்பா, கடந்து வரட்டும்பா. ஓ ஹalleluya. அந்த சாலோமனை ஒரு நாள் அங்கீகரிச்சாங்கல்ல அந்த ஜனங்கள், அதே போல என் பிள்ளையை அங்கீகரிக்கிற நாள் வரட்டும். இனி யாருமே சொல்ல வேண்டியதில்லை, இனி யாருமே சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுடைய காரியத்தை ஞானமாய் செய்யக்கூடிய அறிவை, புத்தியை இப்பொழுது இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் இப்பொழுது கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு போதிச்சு நம்ம காரியத்தை நம்மவே செய்கிற அளவுக்கு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரணும்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. நீங்க இந்த சீக்கிரட்டை மறக்கவே கூடாது. தெரியலையா, நீங்க தோற்று போறீங்களா, விழுந்து போறீங்களா, என்ன பண்றதுன்னு தெரியலையா, ஒன்றும் இல்லை, அதிகாலையில முழங்கால் படிடுங்க. யாருமே விழிக்கிறதுக்கு முன்னாடி விழிச்சிருங்க. போய் உட்கார்ந்து ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் ஒரு கிருபை தாருன்னு கேளுங்க. நிச்சயமா சொல்றேன், அதுல கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் நிற்க வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். எனக்கு வந்த அந்த பேனிக் டிசார்டர் அப்படின்னா அந்த மன அழுத்தம், இந்த வியாதியை சரி பண்ணுவதற்கு மருந்து மாத்திரையினால சரி பண்ணவே முடியல. அது அடிக்ஷன். அந்த மருந்து மாத்திரைன்றது சாகிற வரைக்கும் எடுக்கக்கூடியது. சுகர் மாதிரி, பிபி மாதிரி அந்த மாதிரி எடுக்கக்கூடியது வைங்களேன். எனக்கு இந்த அழுத்தம் வரும்போது போட்டுக்குங்க, இல்லைன்னா சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையிலே இந்த மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டு, இந்த மன அழுத்தத்தில் எஸ்ட்ரீமில் போயிட்டு டேப்லெட்டுக்கு 2 வருஷம் அடிமையானதுக்கு அப்புறம் வெளியே வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால். அதுக்கப்புறம் எத்தனையோ மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்குறேன், கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன். ஆனால் 2-3 இயர்ஸ் கண்டினியூவாக டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னா திரும்பி அகைன் வர்றது ஆண்டவர் தான் அதை செய்யணும். அப்போ தான் என்னன்னா, ஒரு டெத்து பார்த்துட்டோன்னு வைங்களேன், ஒரு மரணம் பார்த்துட்டோன்னு வைங்களேன், உடனே திரும்ப அகைன் அதே மாதிரி ஆகும். ஏதோ ஒரு தோல்வியை பார்த்துட்டோன்னு வைங்களேன், உடனே அதே மாதிரி மன அழுத்தம் வந்துடும். அது அப்படின்னு சரியாகும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும்போது ஒரு பிரச்சனை வருமா, அந்த மாதிரி திரும்பி அகைன் எனக்கு ஸ்டார்ட் ஆகுமா. அப்போ ஆண்டவரே இது இப்படிதான் இருக்குமா, சரி நீர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முள்ளா, என்ன குத்தாதபடி அது முள்ளா அப்படின்னு மாதிரிலாம் ஜெபம் பண்ணும்போது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம், வேற எது வேணாலும் அனுமதிங்க, ஆனால் இது வேண்டாம், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் என்ன அப்படின்னா, கர்த்தரே இந்த வியாதி எங்க இருந்து எப்படி வருது, நீ இதை எப்படி மேற்கொள்ளலாம், இது ஒருவேளை உன்னை இப்படி கொண்டு போச்சுன்னா நீ எப்படி அதை ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லி யாருமே சொல்லி கொடுக்கல, யாருமே கற்றுக் கொடுக்கல. கர்த்தரே ஆண்டவரே எனக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா அதை கற்றுக் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி அடக்காராதனை ஒருத்தரை நடத்த முடியாது, ஒரு மரண வீட்டுக்கு போக முடியாது, ஒரு ஆக்சிடென்ட்டை கண்ணில் பார்க்க முடியாது, ஒரு ரத்தத்தை கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா அவர் அந்த கிருபையை வச்சதுக்கு பிற்பாடு எனக்கு இந்த பிரச்சனை அது என்னை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அவ்வளவு ஞானமாய் நடத்துகிறார். அதனால நான் நம்புறேன், இன்றைக்கு நீங்க வெளியே வர முடியாத சில சூழ்நிலைகளை உங்களுக்குள்ள டிஃபால்ட்டா அந்த பலவீனம் இருக்கலாம், உங்க அம்மாக்குள்ள இருக்கலாம், உங்க அப்பாக்குள்ள இருக்கலாம், உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க மட்டும் அதுல இருந்து ரொம்ப அழகா அதை தப்பிச்சு கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் அதிகாலை ஜெபத்துல உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை. நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தரணும், அவரே உங்களை நடத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய 2வது சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம், அப்படின்னா எதை எடுத்தாலும் ஆண்டவரிடத்துல நியூஸ் சொல்லுகிற ஒரு கிருபை உங்களுக்குள்ள இருந்தா போதும். எதை எடுத்தாலும் ஆண்டவரிடத்துல சொல்லணும். என்ன நடந்தாலும் தாவீதுனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது என்ன நடந்தாலும் என்ன பண்றாருன்னா சொல்றாரு, ஆண்டவரிடத்துல சொல்றாரு, ஆண்டவரே என்ன பண்றது,
என்ன செய்வது? அதான் இப்பொழுது நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, மனுஷ கையில் விழாதிருப்பேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. உடனே அந்த இவன் நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு கொடுக்குற டிசைட் கூட இல்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. யார் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற A to Z எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறார்களோ, எல்லாவற்றையும் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு சொல்லுங்களேன், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சொல்லணுமா? ஆனா நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் மனுஷனுக்கு சொல்லி பழக்கமாயி போச்சு. நம்ம கையில் ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால டப்புன்னு ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்றது நம்ம வழக்கமாயிடுச்சு. இல்லைன்னா இப்பெல்லாம் தேடுறது வழக்கமாயிடுச்சு. கூகுள்னு ஒன்று வந்துச்சோ இல்லையோ, உடனே எது நடந்தாலும் உடனே கூகுளில் போய் தேடுறது. இதுக்கு என்ன சொல்றாங்க, இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு. எலி பூந்தா என்ன பண்றது, எலி வெளியே போகணும்னா என்ன பண்றது, இதெல்லாம் தேடுறவங்க. ஐயோ, சிலரெல்லாம் இந்த கூகுளில் சர்ச் பண்றதெல்லாம் காமெடியா இருக்குது. எல்லாத்துக்கும் அதுல யாராவது ஒருத்தர் 4 விதமா பேசுவாங்க, அதை 4 விதம் கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, எல்லாத்தையும் யாருக்கு தெரியப்படுத்தணும்னா கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். நான் இன்னைக்கு வெளியில கிளம்பி போறேன் ஆண்டவரே, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த படிப்பை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன் ஆண்டவரே, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் சமையல் வேலையை ஆரம்பிக்க போறேன் ஆண்டவரே, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி இப்போ நான் எப்படி பண்ணணும், என்ன செய்யணும்னு தெரியல, நீங்க என்ன கைட் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன் உங்களை அறியாமலே ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறதை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள். அதுல உங்களுக்கு ஒரு நாலேஜ் கூட இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு சகலவற்றையும் சொல்லி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கு. அப்ப நம்பர் 1, முதலாவதாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் பெற்றுக்கொள்வான். நம்பர் 2, ரெண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும்னா எல்லாவற்றையும் அவருக்கு என்ன படுத்துங்கள் அப்படின்னா, நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தினுடைய ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலிருந்து வாசிங்கன்னா எல்லாத்தையும் ராஜாவுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே யாருக்கு சொல்லிடுறாரு, ஆண்டவருக்கு சொல்லிடுறாரு. ஆண்டவரே, இந்த மாதிரி போகணும், எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க, எனக்கு செய்யுங்க, எனக்கு சொல்லுங்க. கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் அவருக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். பாருங்க, நம்ம எல்லாரும் இப்படி எழுப்பி நிற்க போறோம். எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை எல்லாரும் நான் ஒரு 15 நிமிஷம் இந்த செய்திக்கு இடையில உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகான ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போறார், புத்தி உள்ளவங்களா கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் இத்தனை நாள் வரைக்கும், கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில இத்தனை நாள் வரைக்கும் எங்களுடைய ஊர்ல நான் இருந்த நாட்களில், நாங்க இருந்த கிராமத்துல அன்னைக்கு இருந்ததுல ரொம்ப ஹீரோயிசம் யார் அப்படின்னா விஜயகாந்த். இறந்து போனார்ல நடிகர் விஜயகாந்த். இந்த நடிகர் விஜயகாந்துக்குன்னு எங்களுடைய ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸே இருக்காங்க. அப்போ ஆகஸ்ட் 15 இந்த வருஷம் தான். நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பிறக்கும்போது 20 வருஷம் ஆண்டு விழா. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ராத்திரி 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க கச்சேரி. இதே மாதிரி ஒரு மேடையை போட்டு டான்ஸ் பண்ணி, அதுல விஜயகாந்த் பாடின ஏதாவது பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டோம்னா ஆளாளுக்கு பணத்தை குத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க ஊர்ல இது ஒரு பெரிய பழக்கம். 10 ரூபாய் நோட் எடுத்து ஒரு பெண் எடுத்து அப்படியே குத்திட்டு போயிடுவாங்க, அதோட ஆடுவாங்க. அப்படி ஒரு ரசிகர்கள் கூட்டம் நிறைய பேர். எங்க அண்ணன் விஜயகாந்துக்கு ரசிகர், மூத்த அண்ணன் விஜயகாந்துக்கு ரசிகர். மூத்த அண்ணன் பாத்தீங்கன்னா டேப் ரெக்கார்டு வாங்கி வச்சுக்காரு, அத்தனை சிடிஸ், அத்தனை கேசட் அடுக்கி வச்சிருப்பான் பாட்டு கேட்கறது. ஆனா இன்று வரைக்கும் சொல்கிறேன், ஒரு நாளாகிலும் ஒரு சினிமாக்காரங்களுடைய போஸ்ட கூட என் கையில நான் எடுத்துட்டு வந்ததும் இல்லை, என் வீட்டுல ஒட்டுனதும் இல்லை, ஒரு நாள் கூட. ஆனா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் ஒரு ரூம் தனியா ரூம், அந்த ரூம்ல ஃபுல்லா விஜயகாந்த் போட்டோ ஒட்டி வச்சிருப்பான். ஆமா, நிறைய அப்படி நிக்கிறது இப்படி நிக்கிறது எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடிகர்கள், அந்த மாதிரி ஆட்களுடைய, ஏன்னா அவங்க அவ்வளோ. ஆனா அந்த காலத்திலேயே ஆண்டவர் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஃபுட்பால் விளையாடுறாங்களா, அதுல ஒருத்தரை பிடிச்சிக்கிறது, கிரிக்கெட் விளையாடுறாங்களா, அதுல ஒருத்தரை பிடிச்சிக்கிறது. அப்பா, இந்த பசங்க பண்ணுகிற அட்டகாசம் பாத்தீங்கன்னா யாரையோ ஒருத்தரை பிடிச்சி, அது கூட பரவாயில்ல. இந்த பொம்பளை பிள்ளைங்க அதுங்க யாராவது ஒருத்தரை ஒரு ஹீரோவை பிடிச்சிச்சுன்னா உடனே
இதில் ஒட்டி வைக்கிறது, இதில் ஒட்டி வைக்கிறது, அது தெரியாம தான், அறியாம தான். அது ஒரு மனித வணக்கம் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் யாருடைய அப்படின்னா இறந்து போனவங்களுடைய போட்டோஸை கூட நம்முடைய வீட்டில் வைக்காம இருக்கிறது நல்லது. ஆமேனே வர மாட்டேங்குது. நம்ம அப்ப நடிகர்களுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்குள்ள ஒட்டி வைக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்ல. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு யார் அப்படின்னா நமக்கு முன்பாக இருக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். நான் அவருக்கு மட்டும்தான் ஃபாலோவர். ஆமேன். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் தான் நமக்கு எல்லாமே. அப்போ இந்த இந்த அத்தனை பேரும் ஊர்ல அத்தனை பசங்களும் அதை ஃபாலோ பண்ணும்போது நான் ₹1 அதுக்காக செலவு பண்ணதில்லை, நான் ஒரு காரியத்தையும் பண்ணதில்லை. அப்போ என்னன்னா அது தப்பு என்கிறத அந்த வயசுலயே எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு நல்லவர் கர்த்தர், எவ்வளவு நல்லவர் கர்த்தர். இந்த ஞானம் யாரால வந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அப்போ நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தரப்போகிறார். இப்ப நீங்க என்ன ஜெபிக்கணும்னா, நான் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லணும், ஆனா எனக்கு சொல்லுங்க, சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நீங்க என்னோட பேசுறத நான் உணரணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் இதை எப்படி மேற்கொள்ளணும், இதை எப்படி தாண்டணும்னு எனக்குள்ள ஒரு ஆவியானுடைய வலிமை இப்ப கடந்து வரணும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. எஸ், ஹalleluya, ஹalleluya. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. கேளுங்க, கைகளை உயர்த்தி கேளுங்க. அப்பா, ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. சாலோமனுக்கு அவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தீங்களே ஏசப்பா, தாவீதுக்கு அவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தீங்களே ஏசப்பா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தீங்களே அப்பா, தானியேலுக்கு அங்கே அந்நிய நாட்டிலே அவன் காரியம் ஜெயமா இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுதே அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கு, உமது அடியானாகிய எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு உங்க ஞானத்தை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை என் தலையின் மேல், என் சன்னதியின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே அப்படியே அப்படியே. உங்க வருகை தாமதிச்சா என்ன பார்க்கிறவங்க நிறைய பேர் சொல்லணும், அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் சமாளிச்சிருவான், அவனோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவனுக்கு ரொம்ப அழகான ஞானம் இருக்குது, அவனுக்கு நல்ல ஞானம் இருக்குது, அவன் எங்க போனாலும் தாண்டி வந்துருவான்னு சொல்ற அளவிற்கு வல்லமை வல்லமை வல்லமை. ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை உங்கள் மேல் இருக்கட்டும். வல்லமை 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 வல்லமை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த மகிமை எங்கள் தலையின் மேல் வைப்பீராக ராஜா, அந்த மகிமை எங்கள் தலையின் மேல வைப்பீராக ராஜா. இப்பொழுது எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, இப்பொழுது ஆளுகை செய்யும் ஆண்டவரே, இப்பொழுது ஆளுகை செய்யும் ஆண்டவரே, இப்பொழுது ஆளுகை செய்யும் அப்பா, செய்யும் செய்யும் செய்யும், இப்பொழுது ஆளுகை செய்யும். ஓ ஹalleluya, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. சொல்லுங்க, ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவர், என் ஆற்றல் ஆனவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. சொல்லுங்க எல்லாரும், புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும், உடைத்து விடும், உருமாற்றும், உடைத்து விடும், உருமாற்றும், பண்படுத்தும், பயன்படுத்தும், பண்படுத்தும்,
பயன் முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி ஆவியானவரே என் ஆற்றலானவரே சத்தமா சொல்லிக்கொண்டே ஆவியானவரே. ஓ ஹalleluya. ஓ நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும் அப்பா, என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல். இப்ப முடிஞ்ச கையை உயர்த்தி ஆவியா. எஸ், கர்த்தர் உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார், உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆவியானவரே 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 ஆவியானவரே. எஸ், திரும்ப திரும்ப கையை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் ஆற்றல் ஓ ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே ஆவியானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே என் ஆற்றலானவரே. ஆமென். இப்படி கண்களை திறந்து பாருங்க. நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் சில சாதாரணமான மனிதர்களை கர்த்தர் ரொம்ப ஞானவான்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பாருங்க, ஆண்டவரோடு கூட 3.5 வருடத்தில் ஊழியத்தில் இருந்த சீடர்கள், அவங்கள ஆண்டவர் தேடி போகும்போது பெரிய பெரிய அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கற்றுக் கொடுக்குற ஞானம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய கிளாஸ் நடந்துருச்சு. யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க படிச்சுக்கிறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க, தங்களுடைய நாலேஜை வளர்த்துறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதுக்காக நிறைய கல்வி கூடங்கள் அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் உண்மையிலேயே அவருடைய ஊழியத்திற்கு கர்த்தர் போயிருக்கணும்னா எங்கே போயிருக்கணும்னா அந்த மாதிரி கல்வி கூடியங்களும் அந்த மாதிரி ட்ரைனிங் சென்டருக்கு தான் போயிருக்கணும். ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி ட்ரைனிங் சென்டருக்கெல்லாம் போகல. ஆண்டவர் எங்கே போனாருன்னா, அங்கே இருக்கிறதுலையே அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவங்க பண்ணுற வேலை என்ன வேலை அப்படின்னா மீன் பிடிக்கிற தொழில். அதுக்கு எந்த நாலேஜும் இல்லை. ஒன்று மட்டும், கடலில் இருக்கிற மீன் எப்போ வருது எப்போ பிடி அந்த நாலேஜ் இருந்தால் போதும், அதில் வேற எதுவும் வேண்டாம். ஆனால் கர்த்தர் அவர்களை போய் தெரிந்தெடுத்து அவர்களை ஊழியக்காரர்களாய் மாற்றி, அவங்க ஒரு நாள் மேடையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க ஏற்கனவே படிச்சவங்க எல்லாரும் அவங்களை எப்படி பார்த்தாங்களாமா, இவர்கள் கல்வி அறிவு சொல்லுங்களேன் படிக்கவே இல்லையாப்பா, இவனுக்கு பேசவே தெரியாது, இவன் எங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தான், இப்படி பேசுறான்னு சொல்லி அவர்களை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஞானத்தினால நிரப்பியிருந்தாராம். 10 வருஷம் ட்ரைனிங் சென்டர்ல பண்ண முடியாததை ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அபிஷேகத்துல கர்த்தர் தந்துட்டார். அதனால நம்ம எவ்வளவு முட்டாள்களா இருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு முட்டாள்களா இருந்தாலும், நம்மை ஞானவான்களாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். எனக்கு பைபிள்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வேத பகுதி என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நெகேமியா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ராஜாவினிடத்துல இருந்து பர்மிஷன் கேட்டுட்டு இங்க வந்து இந்த மாதிரி தன்னுடைய விஷனை வந்து ஜனங்களுக்கு சொல்லுவார். இந்த மாதிரி இருக்குப்பா, நம்ம அமைதியா இருக்கக்கூடாது, நான் அப்படிதான் வந்திருக்கிறேன், எனக்கு அங்க அவ்வளவு சொகுசான வேலை, ஆனா அந்த வேலையை விட்டுட்டு நான் ஏன் வந்தேன்னு சொன்னா உங்களை எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்குது, இந்த அலங்கத்தை நம்ம கட்டியே ஆகணும், இது கதவெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி அவ்வளவு வேலையில இருந்த ஒரு மனுஷன், பானபாத்திரக்காரன், அவன் நல்ல ஹை போஸ்ட், அவ்வளவு நம்பிக்கை அவன் மேல. நான் இப்போ இந்த
இந்த இது போயிருந்தேன்ல சுவிட்சர்லாண்டு. அப்போ நாங்கள் அந்த சர்ச்சை பூட்டிட்டு வெளியே வரும்போது ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு சிஸ்டர், அவங்க வந்து அமெரிக்கன் எம்பசி அதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அமெரிக்கன் எம்பசி உள்ளே வந்து லேப்டாப்பை உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு, நீங்கள் வெளியே கொடுத்துட்டு போகணும், வெளியே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் எம்பசி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சர்ச்சு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அந்த அமெரிக்கன் எம்பசி வந்து கொஞ்சம் நடந்து தூரத்தில் வரணும். இந்த லேடி அவங்க வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, சுவிட்சர்லாந்தில் எங்க பக்கத்தில் சர்ச் இருக்குன்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க பக்கத்தில் இந்த சர்ச்சை கண்டுபிடிச்சு அவங்களுடைய லேப்டாப் அப்படியே கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்துட்டு, சார் இது சர்ச்சில் இருக்கட்டும், இந்த மாதிரி அமெரிக்கன் எம்பசி வந்திருக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகும் போல, உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் போய் அங்கே வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் எனக்கு கொஞ்சம் இந்த லேப்டாப்பை வச்சிருங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த பாஸ்டருடைய மகன் அவங்கள பார்த்து, இல்லை இவ்வளோ காஸ்ட்லியான இந்த லேப்டாப்பை, இவ்வளோ விஷயங்கள் ஒருத்தவங்களுடைய லேப்டாப்பில் அவங்களுடைய நிறைய இருக்கும்ல, எப்படி நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க எங்கள்கிட்ட, எங்களை யாருன்னே பார்த்ததில்லை, உங்களுக்கு யாருன்னே எங்களை தெரியாது, எப்படி கொடுத்துட்டு போனீங்க, எப்படி கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி வந்து, நீங்கள் சர்ச் இல்லை, இது சர்ச்சு, இது ஆண்டவரை ஆராதிக்க வர பிள்ளைங்க, கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய பொருளை என்ன பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் திருட மாட்டீங்க. நீங்கள் எப்படி திருடுவீங்க, நீங்களாம் திருட மாட்டீங்க. அவ்வளோ நம்பிக்கையாக கொடுத்துட்டு போய் அப்புறம் எல்லா வேலையை முடிச்சுட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க. அந்த நாட்களிலே அந்த நாட்டுக்கு எதிராக இருந்த அந்த ராஜாக்கள் வந்து எப்படிப்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு வச்சாங்கன்னா, இவங்க பிடிச்சிட்டு போன யூத பிள்ளைங்களை தான் வேலைக்கு வச்சாங்க. பானபாத்திரக்காரர் தலைவர்கள் எல்லாம் பாருங்க, இவங்க ஆட்கள் தான் இருப்பாங்க. இவனுக்கு பானபாத்திரக்காரனுடைய போஸ்ட்னா ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றுற போஸ்ட் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை, நீங்க அடிமையா வந்தா கூட நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்னு. இப்ப நான் இவ்வளவு போஸ்ட்ல இருந்து வந்திருக்கிறேன், இப்ப இந்த கட்டணும்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் கையை கொடுத்து அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தின, நாங்க வரோம் எல்லாருமே சேர்ந்து கட்ட ஆரம்பிக்கலாம்னு சொன்ன உடனே அவ்வளோ உற்சாகம், அவ்வளோ. இப்போ கட்டிட்டே வரும்போது என்ன அப்படின்னு சொன்னா, வேலைக்கும் போல, பண நெருக்கடி, சாப்பாடும் இல்லை, வேலையும் செய்யணும். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேலை நிக்குது. வேகமா கட்டிட்டு வந்தாங்க, இப்ப பாத்தீங்கன்னா மண்மேடுகள் தான் அப்படியே இருக்குது. எல்லாருமே சோர்ந்து போயிட்டாங்க. திரும்ப இவங்களை ஒண்ணுபடுத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அப்பதான் நெகேமியா கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆண்டவரே எப்படி பண்ணணும்னே தெரியல. திரும்ப பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்குள்ள அவங்களை எப்படி உற்சாகப்படுத்தலாம்னு சொல்லி அழகா அவங்களிடத்துல பேசி கிளியர் பண்ணி, அப்படி போனவங்க எல்லாம் சரி வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அலங்கத்தை முழுவதும் கட்டி எழுப்புறதற்கு கர்த்தர் அந்த நெகேமியாவுக்கு அவ்வளோ பெரிய ஞானத்தை கர்த்தர் தந்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இடிந்து போகிற நிறைய இடிஞ்சு கிடக்கிற அலங்கத்தை கர்த்தர் உங்க ஞானத்தினால, உங்க அறிவினால, உங்க புத்தினால கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. இடிந்து போன குடும்பங்கள் உங்களால் கட்டப்பட போகிறது. இடிந்து கிடக்கிற வியாபாரங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். இடிந்து கிடக்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதை அழகா நடத்தி கொண்டு போகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் தலையின் மேல். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படிதான் ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும், அப்படிதான் ஒரு ஞானம் இருக்கணும். அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த மனுஷனுக்கு பாருங்களேன் அப்படி இருக்குது. இல்ல பரவாயில்ல, அதை விட்டுட்டு சரி நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணல, நீங்க எல்லாம் கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, சரி நீங்க வச்சுக்கங்க, நான் என் ஊருக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கலாம். ஆனா நெகேமியா அப்படி பண்ணல. இல்ல இவங்களை எப்படி உற்சாகப்படுத்த முடியும், எப்படி இவங்களை தட்டி கொடுக்க முடியும், அப்படியே பின்னாடி போயிட்டாங்க, வேண்டான்னு தூக்கி போயிட்டாங்க, நாங்க வரல எங்களை விட்டுருங்க அப்படின்னு. அந்த ஸ்பீடெல்லாம் போச்சு, அவங்களுக்கு அந்த தரிசனம் எல்லாம் போச்சு, எல்லாரும் நம்பி போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் அப்படியே ஒன்னா கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணுகிற அன்னைக்கு பல ஆண்டுகள் தாண்டி அந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறதுக்காக ஒருத்தரை நியமிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பலிபீடமே அங்க வைக்கப்படலை. ஃபர்ஸ்ட் டைம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்ப வார வாரம் அது வழக்கமா இருந்து, இயேசு ஒரு ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ணார்ல, வார வாரம் அந்த ஆலயத்துல பைபிளை திறந்து ஒரு வேத பகுதியை வாசிச்சு நம்ம சர்ச்சின் மாதிரி பிரசங்கம் பண்றது வழக்கம். ஆனா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி எல்லாம் பைபிளை வாசிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பைபிளை திறந்து அவங்க வாசிக்கும் போது ஜனங்களுக்கு துக்கம் தாங்க முடியாம ஓன்னு அழுதாங்களாம். எப்படி இருந்தோம் எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டிய அன்னைக்கு அழுகையாவே போச்சு. உடனே
எல்லாரையும் அமர்த்தி தேவ மனுஷன் சொல்கிறார், விசாரப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். சோகமா இருந்து தன்னுடைய முன்னோர்களை நினைச்சு, நிறைய பேர் தாத்தாவை நினைச்சு, பாட்டியை நினைச்சு, அப்பாவை நினைச்சு, அம்மாவை நினைச்சு, தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் நினைச்சு அழுகுறாங்க. ஏன்னா எல்லாருமே யுத்தத்துல நிறைய பேர் செத்துட்டாங்கல்ல, நிறைய பேருக்கு கை இல்லாம கால் இல்லாம அந்த மாதிரிலாம் செத்துட்டாங்க. அவங்க எல்லாம் முன்னாடி வர்றாங்க, சரி அவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் இருந்தாங்களேன்னு. அந்த துக்கமான ஒரு சூழ்நிலைய இன்னைக்கு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். இந்த நாள் விசாரப்படக்கூடாது. அதனால ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரங்களுக்கு என்ன அனுப்புங்க, எல்லாருக்கும் எல்லா சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு அனுப்புங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க, இன்னைக்கு துக்கமா இருக்கக்கூடாதுன்னு. அவ்வளவு துக்கமா இருந்த அந்த டீமை அந்த தேவ மனுஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா மாத்துறாரு. இது நெகேமியா 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது, லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். ஆமென் சொல்லுங்கள். அப்போ அந்த சூழ்நிலையை அவ்வளவு அழகா கொண்டு போறாரு. சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்குது. எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா, அப்படியே துக்கமான சூழ்நிலையை சந்தோஷமா அப்படியே மாற்றி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நான் நம்புறேன் உங்களுக்கு கர்த்தர், உங்களுக்கு எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் நம்மே இப்போ ஒரு 10 டைம் நம்ம சொல்ல போறோம். என்னன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. இப்போ உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறதோ அத்தனை பிள்ளைகளுடைய பேரையும் சொல்லி இந்த வசனத்தை நீங்க சொல்லணும். ஆண்டவரே, என் பிள்ளையாகிய ஜூடாவுக்காக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவனை போதித்து, கர்த்தர் நடக்க வேண்டிய வழி அவனுக்கு காண்பித்து, அவன் மேல் கண்ணை வைத்து அவனுக்கு நீர் ஆலோசனை சொல்லுவீராக. கேபாவுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவனை போதித்து, அவன் நடக்க வேண்டிய வழி அவனுக்கு காண்பித்து, அவனுக்கு ஆலோசனை கொடுத்து, நீர் அந்த பிள்ளையை நடத்துவீராக. நீங்க அப்படியே ஒன்னொன்னு அந்த வசனத்தை சொல்லுங்க. எஸ், ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் பிள்ளைய கத்த நடத்த போறார், என் மகனை கத்த நடத்த போறார், என் மகளை கத்த நடத்த போறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், ஆமேன், அவன் அதை தாண்டுவான், அவன் அதை ஜெயிப்பான், அவன் அதை துணிந்து செயல்படுவான். ஆமேன். அது அவனை சேதப்படுத்தவே சேதப்படுத்தாது. உலகத்தில் இருக்கிற எந்த தவறான ஆலோசனைகளும் என் பிள்ளையை வந்து தொடாது. ஆமேன். அவனை விலத்தள்ளுகிற ஆலோசனைகள் வந்து தொடாது. தவறான முன்மாதிரிகள் அவனுக்கு முன்பு இருக்க மாட்டார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் அவனுக்கு தரப்போறார். நல்ல ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. இந்த வல்லமை சர்ச்சில் இருக்கிறவங்க மேல, ஆன்லைன்ல இருக்கிறவங்க மேல, இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலையும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இப்ப நடக்கட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் சத்தமா நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், தேவனால், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது
நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் சொல்லுங்க, தேவனால், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கோடி நன்றி அப்பா, நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பித்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை. இந்த வார்த்தையினுடைய ஒரு அடி கூட மாறாமல், ஒரு வார்த்தை கூட மாறாமல், அத்தனை வார்த்தைகளும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் பிள்ளைகள் மேலும், அவர்களுடைய பிள்ளைகள் மேலும், வம்சத்தின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிலைவரமாய் தங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளை பார்த்து நிறைய பேர் கேட்கணும், எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையை தாண்டிங்க, எவ்வளவு இந்த பிரச்சனையை சமாளிச்சீங்க, உங்களுக்கு எப்படி இது? நிறைய பேர் கேட்கணும், இவ்வளவு சீக்கிரமாய் இந்த காரியம் அகப்பட்டது எப்படி, எப்படி இதை செஞ்சீங்க? எங்க பிள்ளைங்க எல்லாம் சாட்சி சொல்லணும். யாரும் எங்களுக்கு சொல்லல, யார் எங்களுக்கு ஆலோசனை கூட கொடுக்கல. நான் ஒருத்தர்டையுமே போய் நிக்கல. ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்தார், கர்த்தரே எனக்கு சொல்லி கொடுத்தார், கர்த்தரே என்னை தப்புவித்தார், அவரே என் கரத்தை பிடிச்சு நடத்தினார். உங்க வருகை தாமதிக்கும்னா வருகிற 2025 நியூ இயர் சர்வீஸ்ல எங்க பிள்ளைங்க சொல்லுகிற சாட்சி, கர்த்தர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை அவர் எனக்கு காண்பித்து, என்மேல் அவர் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் பாடுவேன். எங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா. எந்தெந்த காரியத்தில் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, ஜபத்தில் இருக்கிறவர்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, என் பிள்ளை இது தெரியாம தடுமாறுறான், என் பிள்ளை இதை தெரியாதனால ஆகாதுன்னு அந்த கல்லை மாதிரி ஒதுக்கிட்டாங்க, என் பிள்ளைக்கு எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைக்கு ஞான குறைவுன்றாங்க, எனக்கு தெரியாதுன்னு என்னை அவாய்ட் பண்றாங்க, என்னை மன நோகடிக்கிறாங்க, என்னை பைத்தியக்காரின்னு திட்டுறாங்க. இந்த மாதிரி எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம், எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் ஜெப குறிப்பு வைத்திருக்கிறார்களோ, இந்த உபவாச ஜெபத்தில் அவர்களுக்காக உம்முடைய பாதத்தை பிடிக்கிறேன். ஞானத்தின் ஐஸ்வர்யமான கர்த்தர், ஞானத்தில் உறைவிடமான கர்த்தர், எந்த பேதையும் ஞானியாக்குற கர்த்தர், கற்றுக் கொடுக்கிற கர்த்தர், இப்போ அவர்கள் 100 பேருக்கு கற்றுக் கொடுக்கிற அளவிற்கு, சொல்லி தருகிற அளவிற்கு அந்த ஞானத்தினால கர்த்தர் நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஐடியாஸை என் பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே, பிழைக்கக்கூடிய ஐடியாஸை தாங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய ஐடியாஸை தாங்க ஆண்டவரே, சோதனைகளை தாண்டக்கூடிய அந்த ஐடியாஸை கொடுங்க ராஜா. நன்றி அப்பா. வேற யாரும் வேண்டாம், வேற யாரும் வேண்டாம், யாருமே ட்ரீட்மெண்ட் கூட பண்ண வேண்டாம். என் பிள்ளைகளே சொல்லணும், ஆண்டவரே என்னை அழகா கொண்டு போயிட்டாரு, என் பிள்ளைய ஆண்டவரே அழகா நடத்தினாரு. ஆமே, நான் விழுந்துருவேன் தான் நினைச்சேன், ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து அழகா அதுல இருந்து என்ன அழகா தூக்கிட்டு வந்ததை நான் பார்த்தேன்னு அந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் சாட்சி சொல்லுகிற அந்த நாள் வரப்போகிறதற்காய் கைகளை தட்டும் போதே அந்த அபிஷேகம் அவங்க தலை மேல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போ இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, அவமானப்பட்டு போவானாக. இவர்களை தாழ்வாய் நினைத்த, குறைவாய் நினைத்த அத்தனை பேருக்கு முன்பாகவும் கர்த்தர் ஞானத்திலையும் வல்லமையிலையும் சிறந்தவர்களாய். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ வைக்க போகிறதற்காக நன்றி. இந்த சத்தத்தை எவ்வளோ தூரத்துல இருந்து, எத்தனையோ நாடுகளில் இருந்து என் பிள்ளைங்க நிறைய பேர் லைவ்ல கேட்டுட்டு இருக்கிறாங்களே, இதை உச்சரிக்க அவங்க தலை மேல அந்த அபிஷேகம் இருக்கட்டும். வேலைக்கு போகிற இடத்துல இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு என் பிள்ளைங்க நிறைய பேர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சீக்கிரமா அவங்க சொல்லணும், தெரியாதுன்ற வார்த்தை அல்ல, கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். தெரியாதுன்ற வார்த்தையை எந்த மனுஷனிடத்திலும் என் பிள்ளைங்க சொல்லக்கூடாது. சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தான், உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த வார்த்தையை நாங்க சொல்லணும். அந்த அளவிற்கு எங்களை நடத்துகிற கர்த்தர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ்.